உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ விளை வாசிப்பு திட்டத்தின் பொன் யூபிலி நாளையும் நம்ம கொண்டாட போகிறோம். இன்றைக்கி நம்ம 50வது நாளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். நேற்று ஆண்டவர் நம்ம வாசித்தோம். அழகாக ஆண்டவருடைய பராமரிப்பில் பாருங்கள், கரெக்டாக யூபிலி ஆண்டை பற்றி ஆண்டவர் நேற்று தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த யூபிலி நாளுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய பாராட்டுகளும். தொடர்ந்து எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் பயணித்து கொண்டே வருகிறேன். அதனால் விட்டுறாதீங்க. ஒரு வேளை ஏதாவது நாளை மிஸ் பண்ணியிருந்தாலும் திரும்ப என்றைக்கு மிஸ் பண்ணிங்களோ அந்த நாள்லேருந்து, இப்போ உதாரணம் 45 மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஒரு 49வது நாள் தான் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களால் முடியுது அப்படின்னா திரும்ப 45லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் 49வது நாள். அதனால தான் நாங்கள் டேட்டு போடுறது கிடையாது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லி டேட்டு போடல, டே மட்டும் போடுறோம். தேதியை குறிப்பிடாமல் நாளை குறிப்பிடுகிறோம். ஏன்னா நிறைய பேர் விட்டுருப்பாங்க, அவங்க தொடர்ந்து வந்துட்டுருப்பாங்க. சில பேர் இப்போ தான் புதுசாக பார்த்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம தேதியை போட்டோன்னா அது குழப்பம் உங்களுக்கு. அதனால தான் நாளை போடுறோம். அவங்க நாளை எல்லாருமே நம்ம பின்பற்றி கொண்டே வரலாம். ஸோ 365 நாட்கள் அதுதான் நம்மளுடைய இலக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, நம்ம கேட்டுக்கொண்டுருக்கக்கூடிய ஆயரனுடைய குரல், சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்களுடைய குரல். அதுக்கு பின்னாடி இருக்கிற பிஜிஎம் வாய்ஸ் சில பேருக்கு அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் ஒத்து போகாமல் இருக்கலாம். அதுக்காக மன்னிப்பு வேண்டிக் கொள்கிறோம். ஏன்னா அது நாங்கள் போடுறது கிடையாது, ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி ஆயரிடமிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அதை மாற்ற முடியல. அதுதான் எங்களுடைய பிரச்சனை. அதனால் இது நாங்கள் போடுற பேக்ரவுண்ட் கிடையாது. அப்படின்னா நாங்கள் பேக்ரவுண்ட் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். அதனால் அதுக்காக மன்னிப்பு வேண்டிக்கிறோம். கொஞ்சம் அந்த அசௌகரியத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள சொல்லி இவங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூட நம்ம கடவுளுக்கு நம்ம பரிகாரமாக ஒப்பு கொடுக்கலாம். அந்த சின்ன ஒரு அசௌகரியத்தை கடவுளுக்கு பரிகாரமாக கொடுத்து நம்ம முடிஞ்ச அளவு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். முடிஞ்சால் நாங்கள் மாற்றிருந்திருப்போம். சரி, ரெண்டாவது இந்த 365 நாளை நம்ம விடாமல் தொடர்ந்து போகணும். அதற்காக ஒருத்தருக்காக ஜெபித்துக்கொள்வோம். மறந்து விட வேணாம், எங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரி, இன்றைக்கி நம்ம விடுதலை பயணம் 37ஆம் அதிகாரமும் 38ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம், அந்த சந்திப்பு கூடாரம் திரு உறைவிடத்தினுடைய அந்த அவுட்டர் கூடாரத்தை எப்படி கட்டணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அதுபடி அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த திரு உறைவிடத்திற்குள்ளே வைக்க வேண்டிய 5 விஷயங்கள் மறந்துடக்கூடாது. உள்ள மைய பகுதியில் என்ன இருக்கும்? உடன்படிக்கையின் பேழை இருக்கும், ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட். அதுக்கு வெளியே ஒரு தொங்கு திரை இருக்கும். அதுக்கு வெளியே தான் இவங்க ஒரு மேஜை இருக்கும், அது திருமுன்னிலை அப்பத்தின் மேஜை. அதுக்கப்புறம் தூபபீடம் இருக்கும். அதுக்கப்புறம் மெனோரா, அந்த 7 விளக்குகளை கொண்டு அந்த விளக்கு தண்டு இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களும் வெளியே இருக்கும். உள்ளே திரைக்குள்ளே உடன்படிக்கை பேழை இருக்கும். மொத்தம் 4 ஆயிடுச்சா? இன்னும் 1 இருக்குது வெளியே. அது என்னது? அந்த வெண்கல பீடம். அடுத்து ஒரு திரை இருக்கும், 2வது தொங்கு திரை. அதுக்கு வெளியே அந்த அவுட்டர், அந்த சந்திப்பு கூடாரத்தின் முற்றத்தில் அந்த வெண்கல பீடம் இருக்கும். அங்கே தான் எரிபலிகள் செலுத்துவாங்க. ஸோ இந்த 5 விஷயங்கள் இருக்கும். அந்த 5ஐயும் இன்றைக்கி ஆண்டவர் சொன்னபடி இவங்க செய்வாங்க. ஸோ இது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார், நம்ம ஏற்கனவே விடுதலை பயணத்தில் வாசித்தோம். இன்றைக்கி அதை செய்வாங்க. அந்த செய்கிறதுனுடைய விவரங்களை குறிப்பிடுவாங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்கிறாங்கன்னு. கூடவே ஒன்று திருநிலைப்படுத்தக்கூடிய எண்ணெய், அதுவும் செய்யப்படும். ஸோ மொத்தம் 6 விஷயங்கள் இன்றைக்கி நம்ம செய்கிறத ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். கூடவே லேவியர் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறதுல 26ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம யூபிலி நாளில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம முன்னாடி ஆசீர்வாதத்தை வைக்கிறார், சாபங்களை வைக்கிறார். நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? 7 ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதுக்கு இணையான சாபங்களும் தண்டனைகளும் இருக்கும். அது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம பிரித்து பார்த்தோன்னா அந்த 7க்கும் பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது லேவியர் 26 நம்ம கவனித்து வாசிப்போம். அதுக்கப்புறம் திருப்பாடல் 82 தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவரனுடைய நீதியும் அவர் ஒரு அரசராக இருந்து, நீதி தலைவராக இருந்து சரியான நீதியை வழங்குறத விவரிக்கக்கூடிய வகையில். ஏன்னா நன்மை, தீமை, ஆசீர்வாதம், அதனுடைய சாபங்கள், தண்டனைகளை வாசிக்க போகிறோம் இல்லையா? அதுக்கு ஒத்து போகிற மாதிரியான திருப்பாடலாக இன்றைக்கி அமையும். சரி, இன்றைக்கான 2 கேள்விகளை பார்ப்போம். முதல் கேள்வி, அந்த திருமுன்னிலை அப்பத்தினுடைய மேஜை இருக்கு இல்லையா? அதில் நம்ம அப்பம் மட்டும்தான் பார்த்தோம், கிண்ணம் வேணும் இல்லையா? இன்றைக்கி கிண்ணத்தை பற்றி ஆண்டவர் பேசுவார். கிண்ணத்தையும் அவங்க செய்வாங்க. ஸோ அது கவனிப்போம், அது எங்கே வருது அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, இன்றைக்கி திருப்பாடலில் ஒரு வசனம்
அது ஆண்டவர் இயேசு நேரடியாக இன்னைக்கு நான் வாசிக்கிற திருப்பாடலேருந்து ஒரு வசனத்தை அங்கே மேல்கோர் காட்டி ஆண்டவர் கூறுவார் நற்செய்தியில். அது எந்த வசனம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே வாசிப்போம். மூணாவது, இன்றைக்கான அந்த 7 ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி முடிஞ்சால் எண்ணிக்கொண்டே வாசிக்க முயற்சி பண்ணுவோம், லேவியர் 26 சரிங்களா? சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு உள்ள இணையலாம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். சுதனாகி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய் ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம். அதிகாரம் 37. பெட்சலேல் சித்திம் மரத்தால் ஒரு பேழை செய்தார். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம். அவர் அதன் உள்ளும் புறமும் பசும்பொன்னால் வேய்ந்தார். அதை சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார். அவர் 2 வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் 2 வளையங்களை மறுபக்கத்திற்குமாக அதன் 4 கால்களுக்காகவும் 4 பொன் வளையங்களை வார்த்தார். அவர் சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். அவர் பேழையை தூக்கிச் செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் செருகிவிட்டார். அவர் பசும்பொன்னால் இரக்கத்தின் இருக்கையை செய்தார். அதன் நீளம் 2.5 முழமும் அகலம் 1.5 முழமும் ஆகும். அவர் 2 பொன் கெருபுகளை செய்தார். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக செய்தார். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கெருபுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்தனவாக அதன் 2 பக்கங்களிலும் கெருபுகள் செய்யப்பட்டன. கெருபுகள் தம் இறக்கைகளை மேநோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன. கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன. அவர் சித்திம் மரத்தால் மேசை ஒன்று செய்தார். அதன் நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1.5 முழம். அவர் அதனை பசும்பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் கையகல அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் அதற்கு 4 பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை 4 மூலைகளிலும் 4 கால்களில் பொருத்தினார். மேசையை தூக்கிச் செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன. மேசையை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளை சித்திம் மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். மேசை மேல் இடம்பெறும் துணைக்கலன்களான தட்டுகள், கிண்ணங்கள், சாடிகள், நேர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றையும் பசும்பொன்னால் செய்தார். பசும்பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்தார். அதை அடிப்பு வேலையாக செய்தார். அதன் அடித்தண்டு, கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக இருந்தன. விளக்கு தண்டின் ஒரு பக்கத்தில் இருந்து 3 கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்திலிருந்து 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் பிரிந்து சென்றன. ஒரு கிளையில் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள்
தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன. மறு கிளையிலும் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன. இவ்வாறே விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. விளக்கு தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் 4 கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் இருந்தன. முதல் 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், இடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், கடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தனவாயும் பசும்பொன் அடிப்பு வேலையுடன் செய்யப்பட்டனவாயும் இருந்தன. அதன் 7 அகல்கள், அணைப்பான்கள், நெருப்பு தட்டுகள் ஆகியவை பசும்பொன்னால் செய்யப்பட்டன. அவர் அதனையும் அதன் எல்லா துணைக்கலன்களையும் 1 தாலந்து பசும்பொன்னால் செய்தார். அவர் சித்திம் மரத்தால் தூப பீடம் செய்தார். அது நீளம் 1 முழமும் அகலம் 1 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமோ 2 முழம். அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்திருந்தன. அவர் அதன் மேல் பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும்பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்கத் தோரணம் பொருத்தினார். அதை தூக்கிச் செல்லும் தண்டுகளை தாங்க அதன் தோரணத்துக்கு கீழே 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்கள் வீதம் 2 பக்கங்களிலும் அவர் பொருத்தினார். சித்திம் மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயையும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் கலப்பற்றதுமான நறுமண தூபத்தையும் தயாரித்தார். விடுதலை பயணம். அதிகாரம் 38. சித்திம் மரத்தால் அவர் ஓர் எரிபலி பீடம் செய்தார். அது நீளம் 5 முழமும் அகலம் 5 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார். கொம்புகள் அதனோடு ஒன்றிணைந்திருந்தன. அதை வெண்கலத்தால் மூடினார். அவர் பலிபீடத்தின் துணை கலன்கள் அனைத்தையும் செய்தார். சாம்பல் சட்டிகள், அள்ளு கருவிகள், பலி கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்தார். பலிபீடத்தை சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்கு கீழே அவர் பொருத்தினார். தண்டுகளை தாங்குவதற்காக 4 வளையங்களை வார்த்து அதன் வெண்கல வலைப்பின்னலின் 4 மூலைகளிலும் அவர் பொருத்தினார். அவர் சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் மூடினார். பலிபீடத்தை தூக்கிச் செல்வதற்காக அதன் 2 பக்கங்களிலும் தண்டுகளை வளையங்களில் அவர் செலுத்தினார். பலகைகளை சேர்த்து உள்கூடாக அமைத்தார். சந்திப்பு கூடார நுழைவாயிலில் பணியாற்றும் பெண்கள் கொண்டு வந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டு அவர் வெண்கல நீர்த்தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார். அவர் முற்றத்தை உருவாக்கினார். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கிய முற்றத்தில் உள்ள தொங்கு திரைகள் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டால் ஆனவை, 100 முழம் நீண்டவை. அவற்றிற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவ்வாறே வடபக்கத்திலும் தொங்கு திரைகள் 100 முழம் நீண்டவை. அதற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியாலானவை. மேற்கு பக்கத்தில் 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன. அவற்றிற்காக 10 தூண்கள் 10 பாத பொருத்துகள் இருந்தன. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியாலானவை. கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கி 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன. அதன் ஒரு பகுதியில் 15 முழ தொங்கு திரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. இதுபோன்றே முற்றத்தின் நுழைவாயிலுக்கு மறுபகுதியிலும் 15 முழ தொங்கு திரைகள்,
3 தூண்கள் 3 பாத பொருத்துகள் அமைந்தன. முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தொங்கு திரைகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை. தூண்களின் பாத பொருத்துகள் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவற்றின் பொதிகைகள் வெள்ளியால் பொதியப்பட்டவை. முற்றத்தின் தூண்கள் அனைத்துமே வெள்ளி பூண்கள் கொண்டிருந்தன. முற்றத்து நுழைவாயிலின் தொங்கு திரை நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நூலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. அதன் நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் முற்றத்தின் தொங்கு திரைகளுக்கு இணையாக 5 முழமாம். அதற்காக 4 தூண்களுக்கும் 4 வெண்கல பாத பொருத்துகள் இருந்தன. அவற்றின் கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன. திரு உறைவிடத்திலும் சுற்றுமுற்றத்தில் உள்ள முளைகள் எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை. திரு உறைவிடத்தின், அதாவது உடன்படிக்கை திரு உறைவிடத்தின் இருப்பு கணக்கில் இருந்தவை இவையே. மோசேயின் கட்டளைப்படி குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் பொறுப்பில் லேவியர் எடுத்த கணக்கு பின்வருமாறு: யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகன் ஊரியின் புதல்வரான பெட்சலேல் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது அனைத்தையும் செய்தார். அவரோடு இருந்தவர் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகோலியாபு. அவர் ஒரு சிற்பியும் கலைஞரும் ஆவார். நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பின்னி தயாரிப்பதில் வல்லுநராக இருந்தார். தூயகத்தின் அனைத்து பணிக்கும் பயன்பட்ட தங்கமெல்லாம் ஆரத்தி காணிக்கை வழி வந்தது. அது தூயக செக்கேல் நிறைப்படி 1170 கிலோகிராம் ஆகும். மக்கள் கூட்டமைப்பில் எண்ணப்பட்டவர்களிடமிருந்து வந்த வெள்ளி தூயக செக்கேல் நிறைப்படி 4020 கிலோகிராம் ஆகும். 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு 6 கிராம், அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல். இத்தகைய ஆண்கள் 6,3550 பேர் இருந்தனர். தூயகத்தில் உள்ள பாத பொருத்துகளையும் திருத்தூயக திரைக்கான பாத பொருத்துகளையும் வார்க்க 4000 கிலோகிராம் வெள்ளி ஆயிற்று. ஒரு பாத பொருத்துக்கு 40 கிலோகிராமாக 100 பாத பொருத்துகளுக்கு 4000 கிலோகிராம் ஆயிற்று. அதிலிருந்து 20 கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கான கொக்கிகள் செய்தார். பொதிகைகளை பொதிந்தார். அவற்றிற்கு பூண்கள் அமைத்தார். ஆரத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் 2825 கிலோகிராம் ஆகும். அதை கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் பாத பொருத்துகளையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல வலைப்பின்னலையும் பலிபீடத்திற்கான அனைத்து துணைக்கலன்களையும் செய்தார். மேலும் முற்றத்தை சுற்றியுள்ள பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலில் உள்ள பாத பொருத்துகள், திரு உறைவிடத்தின் முளைகள், முற்றத்தை சுற்றியுள்ள முளைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார். லேவியராகமம் அதிகாரம் 26. நீங்கள் உங்களுக்கு என சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். வணங்குவதற்கென கற்சிலைகளை நாட்டில் நாட்ட வேண்டாம். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் ஓய்வு நாள்களை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக. நானே ஆண்டவர். நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்யச் செய்வேன். வயல் தன் பலன்களை தரும், நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும். கதிர் அறுப்பு திராட்சை பழ அறுவடை வரை இருக்கும். பழ அறுவடை பயிர் விதைப்பு வரை வரும். நீங்கள் விரும்புவனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள். நாட்டிற்கு அமைதி அருள்வேன். அச்சுறுத்துவாரின்றி படுத்துக் கொள்வீர்கள். நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன்.
வாள் உங்கள் நாட்டில் உலவுவதில்லை. உங்கள் எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள். அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர். உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்கள் முன் வாளால் வெட்டுண்டு அழிவர். நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பலுகவும் பெருகவும் செய்து உங்களிடம் இருக்கும் என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன். சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள். புதிய தானியத்தின் வருகையால் பழையது விலக்கப்படும். என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன். நான் உங்களை வெறுப்பதில்லை. உங்கள் நடுவே நான் உலவுவேன். நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்படச் செய்தேன். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல் என் நியமங்களை தள்ளிவிட்டு நீங்கள் என் கட்டளைகளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறித்துவிட்டால் திகிலையும் என்புருக்கிய நோயையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன். அவை உங்கள் கண்களை பூக்கச் செய்து உயிரை உறிஞ்சும். நீங்கள் பயனில்லாமல் விதை விதைப்பீர்கள். எதிரிகள் பலனை தின்பார்கள். உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்கப்படுமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன். உங்கள் பகைவர் உங்களை ஆள்வர். யாரும் துரத்தாமலே நீங்கள் ஓடுவீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை எனில் நான் உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு உங்களை தண்டிப்பேன். உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பை போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இறுகச் செய்வேன். உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும். நாடு தன் பலனையும் நிலத்தின் மரங்கள் கனிகளையும் கொடா. நீங்கள் என் சொல்லை கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க 7 மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வரச் செய்வேன். உங்களுக்குள் காட்டு விலங்குகளை வரவிடுவேன். அவை உங்கள் பிள்ளைகளை அழிக்கும். உங்கள் ஆடு மாடுகளை அழித்து உங்களை குறைந்து போகச் செய்யும். உங்கள் பாதைகள் பயன்படுத்துவோர் இல்லாமல் பாழாகும். அப்படியும் இந்த தண்டனையால் திருந்தாமல் எனக்கு எதிராக நீங்கள் நடந்தால் நான் உங்களுக்கு எதிராக நின்று உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு தண்டனை வரச் செய்வேன். உடன்படிக்கையின் நீதியை நிலைநாட்டி பழிக்கு பழி வாங்கும் வாளை வரச் செய்வேன். உங்கள் நகர்களுக்குள் நீங்கள் வந்த பின்னர் உங்களுக்குள் கொள்ளை நோயை வரச் செய்வேன். எதிரிகளிடம் உங்களை கையளிப்பேன். உணவு என்னும் ஆதரவை உங்களிடமிருந்து அகற்றிவிடுவேன். 10 பெண்கள் ஒரே அடுப்பில் அப்பம் சுட்டு அதை சமநிறையாக பங்கிட்டு கொடுப்பர். நீங்கள் உண்டும் நிறைவடைய மாட்டீர்கள். இதற்கு பின்னும் நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை எனில் நான் பெரும் கோபம் கொண்டு உங்களை எதிர்த்து உங்கள் குற்றங்களுக்காக 7 மடங்கு தண்டிப்பேன். உங்கள் புதல்வர்களின் சதையையும் புதல்வியரின் சதையையும் தின்பீர்கள். நான் தொழுகை மேடுகளையும் தூபப்பீடங்களையும் தகர்த்து உங்கள் சடலங்களை உயிரற்ற தெய்வச் சிலைகள் மீது விழச் செய்வேன். என் உள்ளம் உங்களை வெறுக்கும். உங்கள் நகர்கள் பாலை நிலமும் உங்கள் புனித இடங்கள் பாழ்நிலமும் ஆகும். உங்கள் பலிகளின் நறுமணம் எனக்கு ஓப்பாயிராது. உங்கள் எதிரிகளே அதிர்ச்சி அடையும் வகையில் அவர்கள் குடியிருக்கும் உங்கள் நாட்டை பாழாக்குவேன். உங்களை உலக மக்களுக்குள்ளே சிதறடித்து உங்களை உருவின வாளால் துரத்துவேன். உங்கள் நாடு பாழ்நிலமும் உங்கள் நகர் பாலை நிலமும் ஆகும். நாடு பாழாய் கிடக்கும். அப்போது அது தன் ஓய்வாண்டுகளை மகிழ்ச்சியாய் அனுபவிக்கும். அது ஓய்வடைந்து தன் ஓய்வை அனுபவித்து முடிக்கும். அப்போது நீங்கள் எதிரிகளின் நாட்டில் இருப்பீர்கள். நீங்கள் குடியிருந்த போது அது ஓய்வாண்டுகளிலே ஓய்வற்று இருந்தபடியால் அது பாழாய் கிடக்கும் காலங்களில் ஓய்வாயிருக்கும்.
உங்கள் எதிரிகளின் நாட்டில் உங்களுள் எஞ்சியிருப்போரின் உள்ளத்தில் நான் சோர்வை ஏற்படுத்துவேன். காற்றில் பறக்கும் இலையின் ஓசை கூட அவர்களை அச்சுறுத்தும். வாளுக்கு தப்பி ஓடுவது போல ஓடி யாரும் துரத்தாமலேயே விழுவார்கள். வாளால் துரத்தப்படுவது போல யாரும் துரத்தாமலேயே ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் எதிரிகளுக்கு முன் உங்களால் நிற்கவும் இயலாது. வேற்றினத்தாரிடையே அழிந்து போவீர்கள். உங்கள் எதிரிகளின் நாடு உங்களை விழுங்கும். உங்களுள் எஞ்சியிருப்போர் எதிரிகளின் நாடுகளில் தங்கள் குற்றங்களாலும் தங்கள் மூதாதையரின் குற்றங்களாலும் சோர்வுற்று, எனக்கு எதிராக அவர்கள் செய்த குற்றங்களும் அவர்கள் மூதாதையர் செய்த குற்றங்களும் நான் அவர்களுக்கு எதிராக மாறி அவர்களை அவர்களின் எதிரிகளின் நாட்டிற்கு அனுப்பச் செய்தன. அதனை அவர்கள் அறிக்கையிட்டு, அப்போது அவர்கள் விருத்த சேதனமற்ற இதயத்தை தாழ்த்தி குற்றத்திற்கு கழுவாய் தேடினால், நான் யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்குடன் செய்த உடன்படிக்கையையும் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையையும் நினைவு கூர்வேன். நாட்டையும் நினைவு கூர்வேன். அவர்களின் செயலால் வெறுமையாய் விடப்பட்டு பாழாய்ப்போன நிலம் தனது ஓய்வாண்டுகளை நிறைவாய் அனுபவிக்கும். என் கட்டளைகளை ஏற்காததாலும் நியமங்களை வெறுத்ததாலும் தங்கள் தங்கள் குற்றங்களுக்கு அவர்கள் கழுவாய் தேடுவர். ஆயினும் அவர்கள் தங்கள் எதிரிகளின் நாட்டில் இருக்கும் பொழுது என் உடன்படிக்கை பொருளற்றதாகிவிடுமாறு நான் அவர்களை முற்றிலும் அழிக்கவோ புறக்கணிக்கவோ மாட்டேன். ஏனெனில் நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர். நான் அவர்களுடைய கடவுளாகிய வேற்றினத்தார் கண்முன்னே எகிப்திலிருந்து அவர்களின் மூதாதையரை அழைத்து வந்து அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்களுக்காக நினைவு கூர்வேன். நானே ஆண்டவர். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயின் மூலம் அவருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொண்ட நியமங்களும் நெறிமுறை சட்டங்களும் இவையே. திருப்பாடல் 82. தெய்வீக சபையில் கடவுள் எழுந்தருளியிருக்கின்றார். தெய்வங்களிடையே அவர் நீதி தீர்ப்பு வழங்குகின்றார். எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குவீர்கள்? எவ்வளவு காலம் பொல்லாருக்கு சலுகை காட்டுவீர்கள்? எளியோர்க்கும் திக்கற்றவர்க்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோர்க்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். உங்களுக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. நீங்கள் இருளில் நடக்கின்றீர்கள். பூ உலகின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்துவிட்டன. நீங்கள் தெய்வங்கள். நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். கடவுளே, உலகில் எழுந்தருளும். அதில் நீதியை நிலைநாட்டும். ஏனெனில் எல்லா நாட்டினரும் உமக்கே சொந்தம். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான, இந்த யூபிலி நாளுக்கான இந்த இறை வார்த்தைகள் வரைக்கும் எங்களை பயணிப்பதற்கான அருளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் பயணிக்கணும், விடாமல் பயணிக்கணும், விடாமுயற்சியோட. எவ்வளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் மனசளவிலையும் உடல் அளவிலையும் நாங்கள் விடாமல் உங்களுடைய இந்த இறை வார்த்தையை முழுசும் இந்த வருஷத்துக்குள்ளே வாசித்து முடிக்கிறதுக்கான அருளை தந்துடலாம் அப்பா. இன்று நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஆசீர்வாதங்களை வைக்கிறீங்க, தண்டனைகளை வைக்கிறீங்க அப்பா. நாங்கள் தண்டனையிலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நகர்ந்து செல்ல, முன்னேறி செல்லுறதுக்கு தேவையான ஞானத்தை தாங்கப்பா. ஏன் கஷ்டப்படணும், ஏன் துன்பங்களையும் சாபங்களையும் பெறணும், அன்பு செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த மெச்சூரிட்டியை, அந்த ஒரு ஞானத்தை, நுண்ணறிவையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த முதிர்ச்சியும் எங்களுக்கு தந்துடலும் ஆண்டவரே. அம்மா, புதிய உடன்படிக்கை பிழையாகிய நீங்கள் எங்களை வழி நடத்துங்கம்மா. நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களின் படி வாழக்கூடிய புதிய இஸ்ரேல் மக்களாக, திரும்ப ஆண்டவரை ஏமாத்தாத மக்களாக வாழ எங்களோடு இருந்து எங்களை உடன்படிக்கைக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நடக்க அருள் புரிந்தருளும் அம்மா.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, அந்த மேஜையில் திருமுநிலை அப்பத்தினுடைய அந்த மேஜையில் கிண்ணங்களும் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எங்கே 16வது வசனத்தில் பாருங்கள், மேஜையில் இடம்பெற துணை கலன்கள், தட்டுகள், கிண்ணங்கள், ஜாடிகள், அதுக்கப்புறம் நீர்ம படையலுக்கான குவளைகள். நீர்ம படையினா ட்ரிங்க் ஆஃபரிங் அப்படின்றாங்க, அதாவது ஊற்றக்கூடிய ஒரு காணிக்கை ஆகியவற்றை பசும் பொன்னால் செய்தார்கள் அப்படின்ட்டுருக்கு. பாருங்களேன், ரொம்ப பரிசுத்தமானது, கடவுளோட தொடர்பு இருக்கிறதெல்லாம் பசும் பொன்னில் ஆண்டவர் செய்ய சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உடன்படிக்கையின் பேழை தந்தையையும் மாதாவையும் குறிக்கக்கூடியது. அது பசும் பொன்னில் உள்ளேயும் வெளியும் செய்யப்படுது. சித்திம்பு மரத்தில் செஞ்சுட்டு வெளியும் உள்ளேயும் பூசுகிறாங்க பொன்னால். அடுத்து பாருங்கள், ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது அந்த திருமுன்னிலை அப்பம். அந்த அப்பத்தை வைக்கிறதுக்கான மேஜைகள், அந்த தட்டுகள், அப்புறம் கிண்ணம். அந்த கிண்ணத்தில் என்ன இருக்கும் தெரியல, மேபி அந்த ஒயினாக இருக்கலாம், திராட்சை ரசமாக இருக்கலாம், இல்லை இந்த விலங்குகளுடைய ரத்தமாக இருக்கலாம். ஆனால் அந்த கிண்ணங்கள், அந்த மேஜை எல்லாமே பசும்பொன்னால் பூசப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், மெனோரா, ஆவியானவரை குறிக்கக்கூடியது. அந்த 7 விளக்கு தண்டுகளை கொண்ட அந்த விளக்கு தண்டு, அது பாருங்கள் ஆவியானவரை குறிக்கிறது, அதுவும் பசும்பொன்னால் பூசப்படுகிறது. ஸோ அந்த திருமுநிலை அப்பத்தின் மேஜத்தில் பாருங்கள், அப்பமும் இருக்குது, நீர்ம படையலுக்கான அந்த கிண்ணமும் இருக்குது. இப்போது அது வேறு ஏதோ ஒரு நீர், ஆனால் பின்னாடி அது ஆண்டவருடைய இரத்தமாகவும் இந்த அப்பம் ஆண்டவருடைய உடலாகவும் மாறப்போகுது. எந்த அளவுக்கு ஆண்டவர் அத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பாக குறித்து வச்சுருக்காரு பாருங்களேன். எல்லாத்தையுமே ஆண்டவருக்காக படைச்சிருக்கிறார். அதான் சொல்லுவாங்க, இந்த மொத்த பைபிளும் எதை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டுருக்கு தெரியுமா? நம்மளுடைய இந்த பழைய ஏற்பாடு மொத்தமும் அந்த மேல்மாடி அறை, ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த குருத்துவமும் அந்த திருப்பலியும் அந்த புதிய உடன்படிக்கையை நோக்கி, அந்த இறுதி ராவணவில் அந்த மேல்மாடி அறையை நோக்கி தான் நம்ம இந்த மொத்த பைபிள். நடுவில் மோசே வந்தாலும், தாவீது வந்தாலும், இறைவாக்கினர்கள் வந்தாலும், எல்லாமே அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இதுதான் முதல் கேள்விக்கான பதில். 2வது கேள்வி, இன்றைக்கி வாசித்த அந்த திருப்பாடல் எந்த வசனம் ஆண்டவர் மேற்கோள் காட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க 6வது வசனம் பாருங்கள், நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லோரும் உன்னதரின் புதல்வர்கள். நம்ம எல்லாரும் கடவுள்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இதை ஆண்டவர் எங்கே பயன்படுத்துகிறார் அப்படின்னாக்க, ஆண்டவர் சொல்வார், தந்தையும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லி யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிப்போம் 10ஆம் அதிகாரத்தில். உடனே அங்கே இருக்கிற குருக்கள், தலைமை குருக்கள்லாம் இவங்க ஆண்டவரை பழித்து வைக்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? பழித்து வச்சா நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிஞ்சு கொள்ளணும், அதான் மோசேவின் சட்டம். ஸோ ஆண்டவர் கல்லால் எரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 34லேருந்து 36 சொல்கிறார். ஏன்னா தந்தையும் அவரும் ஒன்றுன்னு சொல்கிறாரு. யூதர்களுக்கு அது மிரள வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், சீனாய் மலையை கடவுள் அவர், சீனாயின் உடன்படிக்கை, லேவியர்களின் உடன்படிக்கையின் பயங்கரமான கடவுள் அவங்கள பொறுத்த வரைக்கும், அஞ்சத்தக்கக்கூடிய கடவுள். அவரை உன்னுடைய அப்பான்னு சொல்கிறியா? உடனே கல்லெடுத்து எரிய பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்கிற பாருங்க, இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறுகின்றேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாதது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட, அப்போனா உலகுக்கு வந்திருக்காருன்னா எங்கேயோ வெளியிலேருந்து வந்திருக்காருன்னு அர்த்தம், அதான் இல்லையா? விண்ணகத்திலேருந்து வந்திருக்காருன்னு அர்த்தம். ஸோ அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்ன சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என்ன நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்போ அவர் பாருங்களேன், இந்த திருப்பாடலை நீங்கள் வாட்ச திருப்பாடலை ஆண்டவர் மேல்கோர் காட்டி என்ன சொல்கிறாரு? இறைவார்த்தை பெற்றவங்க எல்லாமே இறைமகன்கள் தான். நான் தந்தையினால் அர்ப்பணிக்கப்பட்டு விண்ணகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கேன். நான் என் இறைமகன் சொல்லிக்கொள்வதில் என்ன தப்பு? ஏன்னா நீங்களே இறைமகன் தான், ஆண்டவருடைய வார்த்தை பெற்ற நீங்களே இறைமகன் தான். நான் அந்த வார்த்தையே நான் தான், நான் ஏன் என் இறைமகன் சொல்லிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த திருப்பாடலை ஆண்டவர் சைட் பண்ணுறார், குறிப்பிட்டு காட்டுகிறார். சரி, 3வது கேள்வி, இன்றைக்கி நம்ம வாசித்த 7 ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். ஸோ 7 ஆசீர்வாதங்கள் நம்ம சும்மா குரூப் பண்ணலாம், 7 தான் இல்லை, 7ன்ற அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக சேர்க்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிலம் அதனுடைய விளைச்சலை நல்லாக கொடுக்கும். நல்லா ஞாபகம் இருக்கா? ஆதாமேவாளுக்கு சபிச்சப்ப ஆண்டவர் தண்டனை கொடுத்தப்ப, நிலமினி உனக்கு
பலன் தராது அப்படின்னாரு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த உடன்படிக்கையை நீங்கள் படி நடந்தீங்கன்னா என் கட்டளைகள், ஆண்டவர் தெளிவாக சொல்ல பாருங்கள் 3வது வசனத்தில், இந்த ஆசீர்வாதம்லாம் வேணுமா நமக்கு, நீங்களின் நியமங்களை கவனமாய் கை கொண்டு, நியமங்களைனா அந்த 10 கட்டளை கூட இருக்கிறது எல்லா நியமங்களையும், கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றின்படி நடந்தால், அவற்றுக்கேற்ப நடந்தால் இந்த ஆசீர்வாதம்லாம். அதுபடி நடக்கலைன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், ஏன்னா நீங்கள் உடன்படிக்கை மீறிட்டீங்க. அப்போது ஏற்கனவே நம்ம இந்த ஆசீர்வாதம்லாம் இழந்து தான் இருக்கிறோம். ஆண்டவர் அதை திரும்ப இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்குறாரு. எப்போ இழந்தோம், ஆதாமேவாள் பாவம் செஞ்சப்போ இழந்தாச்சு. இப்போ திரும்ப கொடுக்குறாரு. எதன் அடிப்படையில், உடன்படிக்கையின் அடிப்படையில். உடன்படிக்கை எதன்படி நடந்துச்சு, விலங்குகளின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால நடந்துச்சு. அதன் அடிப்படையில், அந்த ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய அடிப்படையில் இந்த உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிறார். இப்போ இவங்க அதை மீறினாங்கன்னா இவர்களுடைய ரத்தம் சிந்தப்படும். ஆனால் ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். அதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரே அவரோட ரத்தத்தை சிந்தி நிலையான உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு போயிருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம்னா நிலன் அதனுடைய விளைச்சல்களை நமக்கு தரும். செகண்டு பாருங்கள், அமைதியும் பயமும் இருக்காது. நல்ல அமைதியாக படுத்து தூங்குவீங்க அப்படின்றாரு. நீங்கள் தூங்குறப்ப பயப்பட மாட்டீங்க. எதிரிக்கிட்ட இருந்தோ இல்லை அது உங்களுடைய விலங்குகள்கிட்ட இருந்தோ நீங்கள் பயப்பட மாட்டீங்க அப்படின்றார். 3வது பாருங்கள், உங்கள் எதிரிகளை நீங்கள் விரட்டி அடிப்பீங்க அப்படின்றார். 3வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் பாருங்கள், நான் உங்களை தயவு கூர்ந்து நோக்குவேன். உங்களுக்கு உங்கள் கண்ணில் நான் இரக்கத்தோடு பார்ப்பேன். உங்களே பழுகி பெருகி செய்வேன். பாருங்கள், ஆதாமு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்குறாரு. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுதான் சொன்னார், உன் வித்தின் வழியாக இந்த மக்களின் அனைத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை முதல்ல இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேல் வழியாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறார் ஆண்டவர் இயேசு வழியாக. அடுத்தது பழுகி பெருகிறது 4வது. 5வது, என் உடன்படிக்கையை உங்களோட நிலைச்சிருப்பேன். அது என்ன ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை, நீங்கள் என்னுடைய உரிமை சொத்தாக இருப்பீங்க, நீங்கள் குருத்துவ அரசாங்கமாக இருப்பீங்க, ப்ரீஸ்ட்லி கிங்டமாக இருப்பீங்க, யூர் பி மை ட்ரெஷர்டு பொசஷன் அப்படின்றார். என்னுடைய நேசமான உரிமை சொத்தாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்றார். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீங்க அப்படின்றார் ஆண்டவர். இதுதான் 5வது ஆசீர்வாதம். 6வது ஆசீர்வாதம், உங்களுக்கு வளமையும் செழிப்பும் இருக்கும். அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நீங்கள் பழைய தானியத்தை உண்ணுட்டு இருக்கும்போதே புதிய தானியம் வந்துடும். அதை நவுத்திட்டு நீங்கள் புதிய தானியத்தை சேர்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு வளமையும் செழுமையும் இருக்குன்றார். எவ்வளோ நல்லா இருக்குல்ல ஆறுதலாக கேட்குறதுக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்காத ஒன்று தான், அவரை மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி, கட்டளைகளை கடைப்பிடிச்சு. புதிய ஏற்பாட்டு மக்கள் நம்ம எப்படி கட்டளை கடைப்பிடிக்க போகிறோம், இனி பயத்தினால இல்லை, அவர் மேலே இருக்கிற அன்புனால. அதான் அவர் சொல்கிறார் யோவான் நற்செய்தியில், என்னை அன்பு செய்தீர்கள் என்றால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீங்க. ஏன்னா நான் உங்களை எவ்வளோ அன்பு செய்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி கைகளை விரித்து அவர் சிலுவையில் காமிச்சிட்டார். இனி அதை பார்த்து நம்ம அவருக்காக நம்ம கட்டளைகள் கடைப்பிடிப்பார். நம்மளால் முடியாது, அவருக்காக அவரோட ஆவியும் அதுக்காக நமக்கு உதவி பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு. புனிதர்களை கொடுக்குறார், அம்மாவை கொடுத்துருக்கார். சரி, 7வது பாருங்கள், நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்வேன். அந்த ஆண்டவர் கடைசியாக நிறைவுபடுத்துகிறார். மத்தேயு நற்செய்தியில், லூக்கா நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இம்மானுவேலாக நம்ம குடியிருக்கிறார் நம்ம கூட. அவர் என்ன சொல்ல பாருங்கள், நான் உங்களை வெறுக்க மாட்டேன்றார், நான் உங்கள் கூட நடப்பேன்றார். ஆதாமோடு நடந்தார் தெரியுமா தோட்டத்தில், அந்த இளம் காலை பொழுதில், அந்த சாயங்கால நேரத்துலலாம். அதே போல் ஆண்டவர் சொல்ல பாருங்கள், எவ்வளோ ஏங்குறத பாருங்கள். அப்போ பாருங்களேன், இந்த 7 ஆசீர்வாதங்கள் இருக்குது. இதை அப்படியே நம்ம ஆவிக்குரிய வகையிலும் பார்க்கலாம். நம்ம இந்த காலகட்டத்துக்கு நம்ம அதை மாற்றிக்கலாம். நிலம் அதன் விளைச்சல் தரும்னா நம்ம கை வைக்கிறதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நமக்கு மனசில் அமைதி தருவார், வீட்டில் அமைதி தருவார், பயமே இருக்காது. அது மட்டும் இல்லை பாருங்கள், அவர் அழகாக சொல்கிறார், நம்ம எதிரிகளை விரட்டி அடிப்போம். நமக்கு எதிராக எவனாவது பில்லி சூனியம் பண்ணுறானோ இல்லை ஏதாச்சும் கருப்பு மேஜிக் எதாவது பண்ணுறாங்களோ, எது பண்ணாலும் சரி, நமக்கு எதிராக வேலையில் ஏதாவது நமக்கு எதிராக போய் தப்பாக போய் சொல்கிறாங்க, எதுவுமே நமக்கு எதிராக வைக்காது. நம்ம எதிரிகள் நம்ம விரட்டி அடிப்போம். நம்ம பழிக்கு பெருக வைப்பார், பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார். அவர் நம்ம மேலே தயவோட ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பாராம். 5வது பாருங்கள், அவருடைய உடன்படிக்கை நம்மளோட நிலைச்சு நிற்க வைப்பாராம். நமக்கு வளமையும் செழுமையும் தருவாராம். நம்மளோட குடியிருப்பார், நம்மளை வெறுக்க மாட்டார், நம்மளோட நடப்பாராம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. அதான் பாருங்களேன், ஃபாதர் வர்கீஸ் எல்லாவும் டிவைன் மையத்தினுடைய இயக்குனர், அவர் ஒரு ரெட்ரீட்டில் அழகாக கூறுவார். ஒரு சின்ன ஒரு உவமை சொன்னார். அதை நம்ம பார்த்துட்டு, அந்த கதையை பார்த்துட்டு
அதை நம்ம இன்றைக்கி இதுக்கான தண்டனைகளை இப்போ பார்ப்போம். இதுக்கான எதிரான தண்டனைகள் இல்லை சாபங்கள்னு சொல்லலாம், தண்டனைகள்னு சொல்லலாம் சாபத்தை விட. ஏன்னா அப்பா வந்து பிள்ளைக்கு சாபம் கொடுக்க மாட்டார், தண்டனைகள் தான். பட் நம்மளை வர வச்சுக்கிறது சாபம்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஃபாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, அழகான ஒரு விஷயம். ஒரு சின்ன குழந்தை அம்மா அப்பாவோடைய கையை பிடிச்சிட்டு, இங்கே அப்பான்றது மூவர் இறைவன், அம்மான்றது மாதான்னு வச்சுக்கோமே, அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு கூட புனிதர்களோட அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்களோட நம்ம நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திருவிழாவில் இருக்கக்கூடிய அங்கே விற்கக்கூடிய அப்பளம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மிளகா பச்சி, அங்கே விளையாட்டு ஜாமானுங்க இருக்கும், அங்கே இருக்க ராட்டனங்கள், இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணன் தம்பிங்களோட அக்கா தம்பிங்களோட நடக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க கூட இருந்துட்டு விளையாடலாம், சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ அவங்க கையை உதறி விட்டுட்டு அந்த விளையாட்டுக்குள்ளே போய் முழுக்கி போகிறது, அந்த சாப்பாட்டில் போய் முழுக்கி போகிறது, அப்போது எதெல்லாம் சந்தோஷமாக இருச்சோ, இப்போ அப்பா அம்மாவை காணோம், சுற்றி திரும்பி பார்க்குறாங்க, எல்லாம் தெரியாதவங்களாக இருக்காங்க. எங்கே போகணும், வீட்டுக்கு எப்படி போகணும், யாரையுமே தெரியல. அந்த சின்ன குழந்தை இப்போது அதே ராட்டனம், அதே அப்பளம் மிளகா பச்சி, அதே விளையாட்டு பொருட்கள் பொம்மைங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போது இந்த கண்ணோட்டத்தில் நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம படைச்சதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு, ஆனால் அனுபவிச்சுக்கிட்டு ஆண்டவரை மறந்துட்டோன்னா, சில சமயம் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுப்பார், ஒரு நபரை, ஒரு உறவை கொடுப்பார், ஒரு வீட்டை கொடுப்பார், ஒரு 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 அதிகாரத்துக்கு ஒரு பதவியை கொடுப்பார், ஒரு செல்வ செழிப்பை கொடுப்பார். ஆனால் அதை வச்சுக்கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவரை மறந்துட்டோன்னா இந்த குழந்தைய போல தான், கையை விட்டுட்டு போன மாதிரி. அந்த செல்வ செழிப்பு, அந்த உறவு, அந்த நபர்களே நமக்கு பயங்கரமான ஒரு நபர்களாக மாறுவாங்க, பயங்கரமான வேலையாக மாறும். வேலையில் பிரச்சனை, வீட்டில் அந்த உறவுகள்லேயே பிரச்சனை வரும், அதே வீட்டில் அதே காரில் பிரச்சனைகள் வரும். படைத்தவரை விட்டுட்டு படைத்தது மேலே நம்ம கவனத்தை திருப்பும்போது என்ஜாய் பண்ணலாம், ஆனால் ஆண்டவரோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். அப்படின்னா எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கும்? ஆண்டவருக்கான நேரத்தை கொடுக்குறோமா, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா, மனசு எப்பயுமே சந்தோஷத்துலேயும் நன்றி உணர்விலையும் ஆண்டவரையே எல்லாத்தையும் நோக்குதா, அது நம்ம எடுக்கிற முடிவுகளில் தெரிஞ்சிடும். நம்ம பைபிளுக்கு டைம் கொடுக்குறோமா, திருப்பலிக்கு டைம் கொடுக்குறோம், தினமும் 3 ஜெபமாலைக்கு டைம் கொடுக்குறோமா, நம்ம கன்ஃபெஷன் மாதம் போகிறோமா, குடும்ப ஜெபமாலை வைக்கிறோமா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த உறவுகள், அந்த வேலை, அந்த அந்த நபர்கள், அந்த செல்வ செழிப்பு எல்லாத்துலேயும் நான் கடவுள் ஆக மகிழ்ந்துட்டுருக்கேன். அதனால இதை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு இது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன். இல்லை நான் இதுங்கள் எல்லாத்தையும் கடவுளாக மாற்றிட்டு ஆண்டவரை நான் மறந்துட்டேன்னு அர்த்தம். நம்ம எடுக்கிற முடிவு, நம்ம கொடுக்குற நேரம் இதில் தெரிஞ்சு போயிடும். நம்ம ஃபோக்கஸை இந்த படைத்தவற்றின் மேலே, படைத்த நபர்கள் மேலே வைக்கிறோமா, இல்லை படைத்தவர் மேலே வைக்கிறோமா அப்படின்னு, கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோமா, மீறுறோமா அப்படின்னு சொல்லி அதில் தெரிஞ்சு போயிடும். ஸோ இதனுடைய எதிரான சாபங்கள் பாருங்கள். இப்போ அந்த குழந்தை கையை விட்டுச்சுன்னா, அம்மா கையை விட்டுச்சுன்னா, அப்பா கையை விட்டுச்சுன்னா, புனிதர்களின் உறவை விட்டுச்சுன்னா, அப்போது என்ன நடக்கும் பாருங்கள். அந்த நிலம் உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கும், நல்ல மழையை பொழிவேன்னு சொன்னாரா, இங்கே பாருங்கள் அவர் அதுக்கு எதிராக சொல்கிறார், நீங்கள் பயன் இல்லாமல் விதைப்பீர்கள்ன்றார், உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும் அப்படின்றார், நாடு தன் பலனையும் நிலம் தன் மரங்களின் கனிகளையும் கொடுக்காது அப்படின்றாரு. நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நிறைய டைம் நம்ம சம்பாதிப்போம், காசு நிற்காது. நிறைய டைம் நம்ம முயற்சி பண்ணுவோம், அது நமக்கு அமையாது. நம்மளை மாற்றிக்கிட்டோன்னா ஏதாச்சும் கண்டுபிடிப்போம், இருக்கும். கடவுள்கிட்ட கேட்டால் நமக்கு கண்டிப்பாக நமக்கு காட்டி கொடுப்பாரு எந்த ஏரியாவில் நம்ம மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னு. எல்லாத்துலேயும்லாம் இருக்க மாட்டோம், ஒரு 2-3 விஷயத்தில் இருப்போம். அந்த 7 தலையான பாவத்தில் ஏதாவது ஒரு 2-3 ரொம்ப ஹெவியாக இருப்போம். பெருமை, பொறாமை, பேராசை, பெருந்தினி, கோபம், காமம், சோம்பேறித்தனம். இந்த 7 தீ ஆவிகளில், 7 தலையான பாவங்களில், சாவான பாவங்களில் ஏதாச்சும் 2-3 நம்ம மாட்டிகிட்ருப்போம். அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். 2வது பாருங்கள், உங்களுக்கு அமைதியும் பயமே இருக்காதுன்னு சொன்னார்ல, இப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள், திகிலையும் இன்புருக்கி நோயையும் காய்ச்சலையும் வர பண்ணுவேன், அவை உங்கள் கண்களை பூத்து போக செய்யும், உயிரை உறிஞ்சும். எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கலாம், நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரில. கடவுளை விட்டு போனப்போ இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கோம். அப்போ பாருங்கள், நோய் வந்துருச்சு, அதில்
அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஆற்றல் வீணாக போகிறத பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தப்பி மீதி இருக்கவங்கள அவர் பாருங்கள், உங்கள் எதிரிகள் நாட்டில் உங்கள் உள்ளத்தை சோர்வை ஏற்படுத்துவேன்றார். காற்றில் பறக்கும் இலையின் அந்த ஓசை கூட உங்களுக்கு அச்சுறுத்துன்றார். அப்போ என்ன சொல்ல, விலங்குகளுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எதிரிக்கு பயப்படாமல் நிம்மதியாக தூங்குவீங்கன்றார். ஆனால் இலைகளின் சத்தம் கூட பயமுறுத்துன்றார். இது பர்சனலாக நான் அனுபவிச்சிருக்கேன். கடவுளை விட்டு பாவத்தில் இருந்த டைமில் குயில் கூவும் காலங்களில் அது கூட பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் ஆண்டவருடைய கையை விட்டுட்டு போனோன்னா. எதெல்லாம் பார்த்து ஆசையாக பின்னாடி போனோமோ அவரை விட்டுட்டதுக்கப்புறம் அந்த ஆசைப்பட்டதெல்லாம் அச்சத்தை தரக்கூடியதாக மாறுகிறது. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்து பரிகாரம் பண்ண ஆரம்பித்தப்ப, தினமும் திருப்பலிக்கு போக ஆரம்பித்தப்ப, ஆண்டவரை திரும்பவும் கையை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணது எங்கேருந்து கூட தெரியல. மாதா தான் கையை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. மாதாவுமே நாங்கள் அவங்க கையை பிடிக்கல, அவங்க எங்கள் கையை பிடிச்சாங்க. அப்புறம் நேரடியாக கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த பயங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை. நிறைய பேருக்கு நமக்கு சோர்வு இருக்கும், தேவையில்லாத பயங்கள் இருக்கும். நம்ம யோசிக்கணும், ஆண்டவரோட கையை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோமா? ஆண்டவர் கையை பிடிச்சோன்னா சும்மா மனசில் ஒரு ஃபீலிங் கிடையாது, நம்மளே நம்ம ஏமாற்றிக்கூடாது. ஆண்டவரோட நான் இருக்கேன்ற ஒரு ஃபீல் கிடையாது. திட்டவட்டமாக விசுவாசத்தை செயலில் காட்டுகிறோமா? எவ்வளவு நேரம் கடவுளுக்கு ஜெபத்தில் கொடுக்குறோம்? நம்ம தினமும் திருப்பலிக்கு முடிஞ்சால் போகிறோமா? தினமும் பைபிள் எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம்? தினமும் புனிதரை பற்றி கேட்குறோமா? வீடியோ அவங்கள பற்றி வாசிக்கிறோமா? அவங்கள பற்றி இருக்கணும்னு ஆசைப்படுறோமா? தினமும் 4 ஜெபமாலைகள் அல்லது 3வது மாதா கொடுத்த 3 ஜெபமாலை, காலையில் சாயந்தரம் நைட்டு ஏதாவது ஜெபிக்கிறோமா? எல்லாவற்றிலும் தாழ்ந்து போகிறோமா? ஆண்டவர் நினைப்பால் வச்சு எல்லாரையும் அன்போடு நடத்துகிறோமா? எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறோமா? சிம்பிளாக அதை யோசிக்கணும். நற்கனி சந்திச்சிக்கிறோமா? மாதம் ஒரு முறையாவது முதல் சனிக்கிழமை மாதா சொல்கிறாங்க கன்ஃபெஷன் பண்ணணும்னு. பாவசங்கத்தனம் பண்ணுறோமா? செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறோமா? உபவாசம் இருக்கிறோமா? நான்வெஜ் ஸ்வீட்டுக்களை தவிர்க்கிறோமா? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையாவது உபவாசம் இருக்கிறோமா? என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இதெல்லாம் பண்ணுறோன்னா நம்ம ஆண்டவர் கையை பிடிக்க முயற்சி செய்கிறோன்னு அர்த்தம். இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம பரிசுத்தமாக மாட்டோம். இதை பார்த்து ஆண்டவர் அவர் அருளை கொடுத்து மன்னித்து நம்மளை அவர் கட்டி அணைக்கும் போது நம்ம அப்போ அவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம், ரைச்சியஸாக வரும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்தால் எதுவுமே நடக்காது. 3வது பாருங்கள், உங்கள் எதிரி நீங்கள் விரட்டி அடிப்பீங்கன்னு சொன்னார். 5 பேர் 1,00,000 பேரை விரட்டி அடிப்பீங்க, 10,000 பேர் 1,00,000 பேரை விரட்டி அடிப்பீங்கன்னு சொன்னார். ஆனால் இங்கே சொல்லுகிறார்கள், எதிரிகள் உங்கள் பலன்களை தின்பார்கள், யாரும் துரத்தாமலே நீங்கள் பயந்து ஓடுவீங்க அப்படின்றார். நடக்குது தானே ஆக்சுவலாக? சீரியஸாக தேவையில்லாத பயங்கள் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அது ஆங்கிலத்தில் மெலன்கலி அப்படின்வாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரு மனசில் ஒரு விதமான பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் கையை பிடிக்கலன்னு அர்த்தம், அவர் கூட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் பாருங்கள், இந்த ஒவ்வொரு தண்டனைகளுடையும் அவர் மனசு கேட்க மாட்டேங்குது பாருங்கள். அவர் சொல்கிற பாருங்கள், லேவியர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 21ஆம் வசனம், 23ஆம் வசனம், 27ஆம் வசனம் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதுக்கப்புறமும் நீங்கள் என் சொற்களை கேட்கவில்லை என்றார். அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ இதெல்லாம் நம்மளை ஒரு விலக்கி சபிச்சு வெளியே அனுப்புறதுக்காக இல்லை. அவர் அப்பா, அவர் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா பண்ணுறாரு? இதுக்கப்புறமும் நீங்கள் என்னுடைய சொல்லை கேட்டு நீங்கள் உங்கள் பாவத்திலேருந்து வெளியே வரலன்னா 7 முறை தண்டிப்பேன் அப்படின்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நம்மளை திரும்பி அவரை போல் அவர் பிள்ளைங்களாக இருக்கணும். அவர் பிள்ளைங்களாக இருக்கணும்னா அப்பா அம்மாவை போல் இருக்கணும், அவரை போல் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் என் பிள்ளைங்களாகவே இல்லை, நீங்கள் என் பிள்ளைங்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றார். இதுக்கப்புறமும் நீங்கள் என்கிட்ட வரலண்ணா, அப்போ இவ்வளோத்தையும் அவர் அனுமதிக்கிறது எதுக்கு? அவர்கிட்ட நம்ம திரும்பி வருவோன்னு தான். இதை நம்ம தெளிவாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம துவக்கத்துலேருந்து வாசிச்சோன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக 5வது வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்களேன், அழகாக இருக்கும். தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். என்ன அறிவுரை? பிள்ளாய், ஆண்டவர் உன்னை தண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. பாருங்கள், ஆண்டவர் நம்மளை தண்டித்து திருத்துறது நம்ம அவரை போல் மாறணுங்கிறதுக்கு, அதை வேண்டாம்னு தள்ளிவிடாதன்றார். அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதன்றார். இதெல்லாம் நமக்கு நடக்குது. அப்போ என்னடா போடா அப்படின்னு சொல்லி நம்ம தளர்ந்துடக்கூடாதான். ஆண்டவர் என்னை தண்டித்து திட்டார், நான் அதை உற்சாகமாக எடுத்துக்குவேன். ஓகே, நான் என்னை மாற்றிக்குவேன், அத்தனை ஆசீர்வாதத்தையும் நான் திருப்பி என் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். தந்தை, அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள் 6வது சொன்னதை, தந்தை தாம்
ஏற்றுக்கொண்ட மகனை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை தண்டிக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் அன்பு செய்கிறாராம். அப்போ தான் நம்ம இது பாருங்களேன், நமக்கு அழகான ஞானத்தை கொடுக்குது. நம்ம யோசிப்போம், கடவுளே நம்பாதவன், பாவம் செஞ்சிட்ருக்கவன், அவன்லாம் ஆசீர்வாதத்தை பெறானே, அப்போ இது எப்படி நான் அதை ரீகன்சைல் பண்ணுறது, இது எப்படி நான் ஒத்து போகிறது அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா அதுக்கான பதில் பாருங்கள் இங்கே இருக்குது. நம்மளையே ஆண்டவர் ஒரு சின்னதாக விலகினா கூட அடிச்சுக்கிறாரு, ஆசீர்வாதம் போயிடுது, தண்டிக்கிறார். ஏன்னா நம்மளை தான் ஆண்டவர் அன்பு கூர்ந்து பிள்ளைன்னு நம்மளை கருதுகிறார், நம்மளை மகனாக மகளாக கருதுகிறார். அதனால தான் நம்ம லைட்டாக கூட சரி நவர விட மாட்டார். நிறைய செல்வ செழிப்பு கொடுத்தா நம்ம அவர் விட்டுட்டு போயிடும்னு தெரியும், அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. தேவையானதை கொடுத்து 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 நம்மளை கரெக்டாக வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம ஒரு வேளை அந்த செல்வத்தை திறந்துட்டோன்னா, அது மேலே ஆசை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். நமக்கு ஒரு நபர் பின்னாடி போயிட்டு ஏன் அந்த நபரை நம்மக்கிட்டேருந்து விளக்குறாரு, அது பையனாக கூட இருக்கலாம், அம்மாவாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க கடவுளுடைய இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. கடவுள்கிட்ட நெருங்க விடாமல் அவங்க கடவுளாக நமக்கு இருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குறாங்க, எல்லாமே அவங்க செய்கிறாங்க. பார்த்துக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, பட் அவங்களுக்குன்னு ஒரு டைம் கடவுளுக்குன்னு அமைச்சு கொடுக்கணும். ஒரு பேலன்ஸ்டான பேரண்டிங் பண்ணணும். அதை பண்ண மாட்டேங்கிறோம். பேலன்ஸ்டாக நம்ம அம்மா அப்பா மேலேயோ இல்லை கணவன் மனைவி மேலேயோ அந்த உறவு இருக்கணும், 2வது நிலையில் இருக்கணும். அவங்கள தூக்கி முதல் நிலையில் வைக்கிறோம், கடவுளுடைய இடத்த வைக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்கள். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள், கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். பாருங்கள், துன்பங்கள் வரும்போது திருத்துறதுக்காக அதை கொடுக்குறாராம். அதான் நான் சொன்னேன், நமக்கு எதாவது பிரச்சனை இருக்கா உட்காந்து யோசிப்போம், நம்ம மாறணும். அதுக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம், நம்ம ஜெபமாலை ஜெபிக்கலாம், நம்ம மாறுறதுக்கு முயற்சி செய்யணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகி போயிடும். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டான்னு கேட்குறாரு 7வது வசனத்தில், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டின் வசனங்கள் நான் சொல்லிகிட்ருக்கோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனையை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள், முறை தவறி பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். அப்போ பாருங்கள், எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா தண்டிப்பாங்க, அதே மாதிரி தான் உங்களையும் தண்டிக்கிறார். தொடர்ந்து பாருங்கள் 10ஆம் வசனத்தில், மேலும் இவ்வுலக தந்தை தங்களுக்கு நலமென தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்துகின்றார்கள். ஆனால் கடவுள், இவ்வுலக தந்தையை அப்படி பண்ணுறாங்கன்னா, கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள, பாருங்கள், அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார். எவ்வளோ அழகான வசனங்கள் பாருங்களேன். அப்போ அதை அந்த ஒரு தங்கத்தை நெருப்பில் புடமிடுவது போல் நம்ம புடமிட்ட போது நம்ம அனுமதிக்கணுமா, அதை தள்ளிவிடாதன்றார். தள்ளிவிட்டு நம்ம எதிர்த்துட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் பாய் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் அப்படி அவர் சொல்ல மாட்டார். பாருங்கள், இஸ்ரேல் மக்கள்கிட்டே பாருங்கள், ஒரு தண்டனை சொல்லும்போது அப்பயும் நீங்கள் என்கிட்ட திரும்பி வருவீங்களான்னு நான் பார்க்குறேன், திரும்பி வரலன்னா நான் திரும்பவும் தண்டிப்பேன். எதுக்கு? ஒரு தந்தை ஒரு மகனை தண்டிக்கிறது போல். அப்போ பாருங்கள் 11ஆம் வசனத்தை பாருங்கள், இவ்வாறு திருத்தப்படுவது எப்போதும் மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். அப்போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள், அவங்களுக்கு கிடைக்கிற பயன் பாருங்கள், இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்க்கையும் பயனாக பெறுவார். எவ்வளோ அழகாக இருப்பாருங்களேன் அந்த அமைதி சொல்ல இருப்பாருங்க, அந்த ஆசீர்வாதம். அமைதியும் நேர்மையான அப்படின்னா ரைச்சியஸ் லைஃப், நேர்மையாளர் அப்படின்னா எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்போம். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். 12வது வசனம், எபிரேயர் 12:12. தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போது ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். எவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்க. தளர்ந்து போன கைகளை நம்மளும் பலப்படுத்தணும். தைரியமாக இப்போ நம்ம இதெல்லாம் வாசிச்சிருக்கோம், ஒவ்வொரு கட்டளையும் கடைப்பிடிப்போம். ஆசாசியாக தேன் மாதிரி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து அதை வாழ்வாக்குவேன். கண்ணியமான நேர்மையான ஒரு பரிசுத்தமான யோபுவை போல், ஆபிரகாமை போல், ஈசாக்கை போல், நோவாவை போல் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுப்போம். இதே தான் பிள்ளையை தண்டிக்கிறது போல தான் அப்பா தண்டிக்கிறான்னு சொல்லி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. இணைச்சட்டம் 8:5 வாசிப்போம். திருவெளிப்பாடு 3:19 நம்ம வாசிப்போம். தொடர்ந்து பாருங்கள், 4ஆம் ஆசீர்வாதம் உங்களை பழுகி பெருக செய்வேன்னு சொன்னார் லேவியர் 26. ஆனால் இங்கே பாருங்கள்,
அதனுடைய நேர் எதிரான தண்டனை உங்களை குறைந்து போக செய்வேன்றார். என் உடன்படிக்கை உங்கள் மேலே நான் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆசீர்வாதம். இங்கே என்ன சொல்கிறாரு, உடன்படிக்கையின் நீதியை நிலைநாட்டி பழிக்கு பழி வாங்கும் வாளை வர செய்வேன் அப்படின்றாரு. அடுத்த 6வது ஆசீர்வாதம் பாருங்கள், வளமையும் செழுமையும் தருவேன்றார். இங்கே பாருங்கள், உணவு என்னும் ஆதரவை உங்களிடமிருந்து அகற்றுவேன், சாப்பாடு கூட இல்லாமல் போயிடும்ன்றார். நீங்கள் உண்டும் நிறைவடைய மாட்டீர்கள் அப்படின்றார். அந்த மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கல, சாப்பிட தோண சாப்பிட்டும் நிறைவில்லாத ஒரு நிறைவு, அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போயிருப்போம். அது மட்டும் இல்லை பாருங்கள், இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களோட இருப்பேன், உங்களை வெறுக்க மாட்டேன்றார். ஆண்டவர் எந்த அளவுக்கு வெறுத்தார் பாருங்கள். பின்னாடி இந்த மக்கள் இதெல்லாம் கடைபிடிக்காமல் இந்த தண்டனைகளை பெறுவார்கள். ஆக்சுவலாக இஸ்ரேல் மக்கள் இதை எங்கே வாசிக்கிறோம், 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 28 29, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலாம் வாசனம் தெரியும். இவங்க என்ன தெரியுமா, எந்த அளவுக்கு போயிட்டாங்க தெரியுமா, உங்கள் புதல்வர்களின் சதையையும் புதல்வியரின் சதையையும் தின்பீர்கள்னார், என் உள்ளம் உங்களை வெறுக்கும் அப்படின்றார். பாருங்களேன், ஆக்சுவலாக இதேமாரி அவங்க வறுமையில் நாடு கடத்தப்படும் போது இதெல்லாம் நடந்துச்சு. அதான் நம்ம 2 அரசர்கள் புலம்பெல்லாம் நம்ம வாசிப்போம். அவங்களுடைய சொந்த பிள்ளைங்களை சமைச்சு சாப்பிடுவாங்களாம். பயங்கரமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. இதெல்லாம் நடந்துச்சு அவங்களோட வாழ்வில். ஏன்னா ஒரு உடன்படிக்கை இவங்க மீறினாங்க. எதுக்கு இவ்வளோ மோசம், அவ்வளோ மோசமாக அவங்க செஞ்சாங்க. வேறு வழியில் ஆண்டவர் அவங்கள திருப்பி கொண்டு வருவதற்கு அந்த ஊதாரி மகனை போல் போட்டால் தான், அந்த பன்றிகளினுடைய அந்த கூடுதலில் போட்டால் தான் அறிவு தெளிவுக்கு வந்து அவங்க திரும்பி வருவாங்க. ஆனால் இதுக்கு மத்தியிலையும் பாருங்கள், ஆண்டவர் அப்படியே விட்டு விடலை. அவர் ஒரு எஸ்கேப் பிளான் கொடுக்குறாரு, வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்கள். லேவியர் 26 41 42 வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். இவ்வளோ மோசமான தண்டனைகள் ஆண்டவர் காமிச்சிட்டு அவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த பாவத்தை எல்லாம் அவர்கள் அறிக்கையிட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை அறிக்கையிடணும், கன்ஃபெஷன் பண்ணணும், ஒத்துக்கணும், அப்புறம் கன்ஃபெஷன் பண்ணணும். செகண்டு, அவர்கள் விருத்த சேதனமற்ற இதயத்தை தாழ்த்தி, அப்படின்னா நம்மளோட இதயத்தை தாழ்த்த சொல்கிறார், இதயத்தை விருத்த சேதனம் பண்ண சொல்கிறார், உடம்பு அல்ல. ஸோ ஒத்துக்கிட்டு கன்ஃபெஷன் பண்ணுறது ஃபஸ்ட்டு. செகண்டு, இதயத்தை தாழ்த்திக்கிட்டு, ஆமாம் நான் தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி நம்மையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் முன்னாடி. 3வது, குற்றத்திற்கு கழுவாய் தேடினால், பாருங்களேன், பரிகாரம் பண்ண சொல்கிறாரு. நான் யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையை ஈசாக்குடன் செய்ததையும் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையும் நினைவு கூறுவேன், நாட்டையும் நினைவு கூறுவேன். அப்போ பாருங்களேன், நம்மளுக்கு இந்த 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 சாபங்கள், இந்த தண்டனைகள்லாம் வருது அப்படின்னாக்க நம்ம அல்டிமேட்டாக பண்ண வேண்டியது நம்மளுடைய பாவங்களை தேடி கண்டுபிடிச்சி அதை ஒத்துக்கிட்டு மனசார ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டுட்டு குருவானவரிடமும் கத்தோலிக்க குருவானவரிடமும் சென்று மன்னிப்பு வேண்டிட்டு ஒரு பேப்பரில் எழுதலாம் நம்முடைய பாவங்கள் பிறந்ததுலேருந்து. அதான் ரெட்ரீட்லாம் பண்ண வைப்பாங்க. முடிஞ்ச ஒரு ரெட்ரீட் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லை நம்ம ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னாக்க முதல் சனிக்கிழமைகளில் மாதம் ஒரு முறையாவது குறைஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம இதயத்தை தாழ்த்தி இதெல்லாம் நம்ம பண்ணோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கு பரிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உபவாசம் இருக்கலாம், ஜெபமாலை முட்டி போட்டு கையை விரித்த மாதிரி சிலுவையில் அரைஞ்ச மாதிரி சொல்லலாம். அதை பரிகார ஜெபமாலைன்னு சொல்லுவாங்க, பெனிடென்ஷியல் ரோசரி. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா ஆண்டவர் திரும்பவும் உடன்படிக்கை நினைவு கூறுவேன் அப்படின்றாரு. எவ்வளோ அழகாக வாய்ப்பு வைக்கிறார் பாருங்கள். இதை தான் பாருங்கள், ஸ்தேவான் அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். 51வது வசனத்தில், வணங்கா கழுத்து உடையவர்களாக இருந்தீங்க, உங்கள் இதயத்தை விருத்த சேதனம் செய்யாத, விருத்த சேதனம் அற்ற இதயத்தை கொண்டிருக்கீங்க. பாருங்களேன், மோசேயிடம் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து கடிந்து கொண்ட அந்த வார்த்தை, வணங்கா கழுத்து உள்ளவர்கள், விருத்த சேதனமற்றவர்கள், ஆண்டவர் நேரடியாக இங்கே லேவியரில் சொல்கிற இந்த 2 வார்த்தையும் எடுத்து அங்கே பயன்படுத்துகிறாரு புதிய ஏற்பாட்டில் புனித ஸ்தேவான். அதனால தான் அவங்களுக்கு கோபம் வந்து ஸ்தேவானை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போய் அவரை அடிக்கிறாங்க, கல்லால் அடித்து கொள்கிறாங்க. இதே விருத்த சேதனமற்ற இதயத்தை தான் இணைச்சட்டம் 10:16, எரேமியா 9:25, 26. ஸோ இஸ்ரேல் மக்களை அவங்கள கடிந்து கொள்ளணும், அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா இந்த 2 வார்த்தைங்க தான். வணங்கா கழுத்துள்ளவர்கள், விருத்த சேதனம் செய்யாத இதயத்தை கொண்டிருக்கிறாங்க. நம்ம அதை தான் பாருங்கள், புனித பவுல் ரோமியர் 2ஆம் அதிகாரம் 25-29 வசனங்கள் வாசிச்சோன்னா அழகாக சொல்லுகிறார், நீங்கள் திருச்சட்டத்தை கடைப்பிடித்தால் விருத்த சேதனத்தால் உங்களுக்கு பயனுண்டு. நீங்கள் கட்டளைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா விருத்த சேதனம் செய்கிறதுல ஒரு யூஸ் இருக்குது. இப்போ நம்ம ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறோம், அதுதான் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு விருத்த சேதனம்.
நம்ம கட்டளைகளை கடைபிடிக்கலன்னா நம்ம ஞானஸ்தானம் வாங்கி நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்து பேரளவில் தான் இருக்கிறோம். அந்த பேரளவில் இருக்க வேண்டாம்னு சொல்லி புனித பவுல் சொல்கிறாரு. அவர் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, ஆனால் திருச்சட்டத்தை மீறினால் நீங்கள் விருத்த சேதனம் பெற்றிருந்தும் பெறாதவர்களாகவே இருக்கிறீர்கள். பாருங்கள், நம்ம பேப்டிசம் வாங்கியும் நற்கருணை வாங்கி நம்ம கட்டளைகளை கடைபிடிக்காம பாவத்தில் வந்தோன்னா நம்ம இதெல்லாம் வாங்காத போல தான். அங்கே அவர் பவுல் யூதர்கள்கிட்ட பேசுகிறாரு. நம்ம அதை கிறிஸ்தவர்களுக்கு அதை இணையாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஞானஸ்தானம் பெற்று என்ன யூஸ்? நம்மளும் மற்றவங்களை போல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய நடத்தையில், நம்மளுடைய பரிசுத்தத்தில், நம்மளுடைய வார்த்தைகளில், நம்மளுடைய நேர்மையில், நம்மளுடைய அன்பில், இரக்கத்தில், தாழ்ச்சியில், எளிமையில் நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம இந்த உலகத்தில் ஒளியாக இல்லைன்னா நம்ம ஞானஸ்தானம் பெறாதவர்கள் போல தான். அவர் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, ஆகையால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஒருவர் திருச்சட்டத்தின் ஒழுங்குகளை கடைபிடித்தால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டாலும் விருத்த சேதனம் செய்து கொண்டவராக அவர் கருதப்படலாம் அப்படின்றார். விருத்த சேதனம் செய்யாத ஒருத்தர் ஆனால் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறார். அப்போ அவர் விருத்த சேதனம் செஞ்ச மாதிரி நம்ம அவங்கள நம்ம கருதிக்கலாம் அப்படின்றார். அழகாக புனித பவுல் கூறுகிறார் பாருங்கள், புற தோற்றத்தில் 28வது வசனத்தையும் 29வது வசனத்திலையும் புற தோற்றத்தில் மட்டுமே யூதராக இருப்பவர் யூதர் அல்ல. வெறும் உடம்புல விருத்த சேதனம் செய்கிறவங்க யூதர் அல்ல. அவர் புற தோற்றத்தில், அதாவது உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. அவர் 29வது வசனத்தில் பாருங்கள், ஆனால் அகத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர், உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். எப்படி சொல்கிறாரு பாருங்கள். இதை தான் ஆண்டவர் இங்கே லேவியர் 26 சொல்கிறார். விருத்த சேதனத்தை இதயத்தில் பண்ண சொல்கிறார். அப்போ ஒரு உடலில் சொல்கிறது எதுக்கு? இதயத்தை அந்த மாதிரி நம்ம கீழ்ப்படித்து ஆண்டவருக்கு ஒபீடியண்ட்டாக இருப்போம், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்ச அவருடைய நெறிமுறைகளின் படி நடப்போம் அப்படின்றது தான் இதயத்தில் நடக்கக்கூடிய விருத்த சேதனம். அப்போ நம்ம ஆண்டவர் அன்பு செய்கிறோம் அப்படின்னாக்க நம்ம அவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சோன்னா இதயத்தை விருத்த சேதனம் செஞ்சுக்கொள்ளணும். எல்லா கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி நம்ம இதயத்தை விருத்த சேதனம் செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தொடர்ந்து சொல்ல பாருங்கள், அது எழுதிய திருச்சட்டத்தின்படி செயல்படுவது அல்ல, தூய ஆவியால் செயல்படுவதாகும். அத்தகையோர் மனிதரிடம் மட்டுமல்ல கடவுளிடமிருந்தும் பாராட்டை பெறுவர் அப்படின்றார். ஸோ நம்ம ஆவியானவர்னால இதுக்கு முன்னாடி அந்த சட்டங்களை கடைபிடிக்க சொன்னார். இப்போ அந்த சட்டங்களினுடைய அந்த ஸ்பிரிட் அது என்ன சொல்ல வருதுன்றதை இதயத்திலேருந்து, அதனால தான் ஆண்டவர் இதயத்தை எல்லாத்தையுமே மாற்றினார். நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் இதயத்தில் நீங்கள் இச்சித்தீங்கன்னா, நீங்கள் கொலை செய்யாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் சகோதரனை இதயத்தில் வெறுத்தீங்கன்னா, அப்போ பாருங்களேன், ஆண்டவர் இதயத்தை மாற்ற சொல்கிறார். திருச்சட்டத்தை இதயத்தில் ஆவியானவர்னால நிரப்பி எழுத வைக்கிறாங்க. ஸோ இதயத்தை விருத்த சேதம் செய்கிறது தான் இந்த புதிய உடன்படிக்கையாக மாறுகிறது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்து அதுக்கு ஒரு துவக்கமாக தான் இந்த சட்டங்கள் எல்லாம், டைம் டேபிள் எல்லாம் கொடுக்குறாரு, இந்த ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அது எதுக்கு? நம்ம இதயத்தை பயன்படுத்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு வாழ்கிறோம் அப்படின்னா, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம், இத்தனை மணிக்கு தூங்குவோம், இப்போ ஜெபமாலை ஜெபிப்போம், இப்போ நம்ம பைபிள் படிப்பேன்னு சொல்லி அந்த டைம் டேபிள்லாம் எதுக்கு? நம்மளுடைய இதயத்தை வழிநடத்துவதற்கு. அல்டிமேட்டாக இதயத்தை மாற்றுறதுக்கு, இதயத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் அந்த அந்த நம்ம ஒரு கால அட்டவணையை போடுறோம். அதே போல தான் இந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம இதயத்தை ஒழுங்குபடுத்தணும். இதயத்தை கல்லான இதயத்திலிருந்து சதையுள்ள இதயமாக, அன்பு செய்யக்கூடிய இதயமாக மாற்றணும். அதுக்காக தான் ஆண்டவர் இதை கொடுத்தாரு. அதை அதை நம்ம எபிரேயரில் வாசிச்சோம். இந்த பழைய சட்டங்கள், பழைய உடன்படிக்கை அதில் தோற்று போச்சு, அது ஃபெயில் ஆகிடுச்சு. அது நல்லா கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் புதிய உடன்படிக்கை தேவைப்பட்டிருக்காதுன்னு எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்கள். கடைசியாக, ஆயினும் அவர்கள் அவங்களுடைய எதிரிகள் நாட்டில் அழித்து ஒழிக்க மாட்டேன், என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்ந்து அவர்களை நான் திரும்ப முற்றிலுமாக அழிக்க மாட்டேன். என்னென்னா அவங்களுடைய ஆண்டவராகிய கடவுள் அப்படின்றாரு. அவங்க அங்கே இருக்கும்போது அவங்க மனம் திரும்பி வந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆண்டவர் திரும்ப உடன்படிக்கை நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை தான் மாதா அவங்களுடைய பாடலில் பாடுறாங்க. மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றைக்கும் நினைவில் கொண்டுள்ளார். அதை நினைவு கூர்ந்து இந்த மக்கள்லாம் நம்ம இப்போ வாசித்த இந்த தண்டனைகள் எல்லாத்தையும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. நிலம் தரிசாகி போகும், அதுக்கப்புறம் அவங்க நாடு கடத்தப்படுவாங்க, எல்லாமே நடக்கும். எதிரிகள்கிட்ட போய் மாட்டுவாங்க. அங்கேயும் இப்போ ஆண்டவர் வாக்கு இங்கே கொடுக்குறாரு பாருங்க, நான் அவங்களுடைய கடவுளாகிய வேற்றினத்தார் கண் முன்னே எகிப்தில் அவங்களிருந்து நான் கொண்டு வந்தது நான் தான், அவங்க உடன்படிக்கை நினைவு கூறுவேன் அப்படின்றாரு.
அப்போ பாருங்கள், நீங்கள் உடன்படிக்கையை மீறினா இந்த தண்டனைகள் வரும், ஆனால் உங்களை முற்றிலுமாக அழித்தொழிக்க மாட்டேன், என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன் அப்படின்றார். அதை தான் இறைவாக்கினர்கள் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம பின்னாடி வாசிப்போம், கடவுள் உங்களை மீட்கிறதுக்கு மெசியாவாக வருவார், அவரே உங்களை மணந்து கொள்வார். அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய இறைவாக்கினர்கள் உரைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவர் இந்த உடன்படிக்கை ஞாபகம் வச்சுருக்காருல, ஏதாச்சும் பண்ணுவார். இந்த மக்களை திரும்பவும் மீட்டு அவங்க இதயத்தை விருத்த சேதனம் செஞ்சு அவங்க வணங்கா கழுத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சதையுள்ள இதயத்தை தந்து ஆவினவர் எல்லார் மேலேயும் ஊற்றுவார். இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற அந்த எதிர்நோக்க எசேக்கியேல், ஏசாயா எல்லாருமே இறைவாக்கு வரைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அது மாதாவில் நிறைவேறுகிறது. மாதா அதை ஃபைனலாக சொல்கிறாங்க, உடன்படிக்கை நினைவு கூர்ந்து என்கிட்ட வந்திருக்காரு, என்கிட்ட என்னோடய உதிரத்தில் வந்திருக்காரு, இனி இந்த உலகத்துக்கு மீட்பு வந்துருச்சு அப்படின்றாங்க மாதா. இவ்வளோ அழகான விஷயம். அதனால் நம்மளும் எவ்வளோ மோசமான பாவத்தில் இருந்தாலும் நமக்கும் நம்பிக்கை உண்டு, ஆண்டவருடைய இரக்கம் உண்டு. ஆண்டவர் அதான் சொல்கிறார் டிவைன் மெர்சியில், அந்த இறையிறக்கத்தின் அந்த வெளிப்பாடுகளில் புனித ஃபாத்தினா கிட்ட சொல்கிறார், நீ இரக்கத்தை கேட்டால் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பேன் அப்படின்றார். நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் மன்னிப்பு தான். பாருங்கள், அந்த 3 ஸ்டெப்பு: ஒத்துக்கிட்டு பாவத்தை அறிக்கையிடணும், 2வது இதயத்தை தாழ்த்தி கொள்ளணும், 3வது அந்த குற்றத்துக்கு கழுவாய் தேடணும். பரிகாரம் ஆண்டவர் எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம ஞானஸ்தானத்தினால அதனால தான் நம்ம கழுவப்படுறோம். திரும்பவும் நம்ம செய்கிற பாவத்துக்கு ஆண்டவருடைய பாடுகளோடு இணைஞ்சு அவருடைய பாடுகளை இப்போ நமக்குள்ளேருந்து ஆண்டவர் படுகிறார். ஸோ அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் புனித பவுல் கூறுகிறார், கிறிஸ்துவின் உடலில் மேலும் குறைவுபடுவதை என் உடலில் ஏற்று நான் அதை நிறைவு செய்கிறேன் அப்படின்றார். ஸோ நம்ம இந்த 46 வசனங்கள் இருக்குது இந்த லேவியர் 26வது அதிகாரத்தில். ஒரு வசனத்தையும் நம்ம படித்து எதெல்லாம் சாபம் தண்டனைகளாக இருக்கோ அதுக்கெல்லாம் மன்னிப்பு வேணலாம். ஆண்டவரே, நான் உங்களை கட்டளைகள் நிறைய டைம் மீறி இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி அதை கடைபிடிக்க எனக்கு அருள் தாங்க, கற்றுத்தாங்க. கிரேஸ் கேட்போம், டீச் பண்ண சொல்லுவோம். ஆசீர்வாதங்கள் வரும்போதெல்லாம், ஆண்டவரே நான் உங்களுடைய கட்டளைகளை இனிமேல் கடைபிடிக்கணும்னு ஆசையாக இருக்கேன், எனக்கு உங்களுடைய அருள் தாங்க, எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருளிந்த மாதிரி ஜெபிக்கலாம். அப்போ 46 அருளிந்த மாதிரி இந்த 46 வசனங்களுக்கும் ஜெபிச்சு ஆசீர்வாதம் வரத்தெல்லாம் ஆசீர்வதிக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இந்த தண்டனைகள் வரக்கூடிய இடத்துலலாம், இந்த தண்டனைகளுக்கு நான் தகுதி தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி பண்ண மாட்டேன், உங்கள் கட்டளைகளை கடைபிடிக்க எனக்கு அருளும் ஆற்றலும் அந்த தேவையான அந்த கற்பனைகளை எனக்கு கற்றுத்தாங்க, ஆண்டவர் உங்கள் வழியில் நடக்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி டீச் பண்ணுவோம் சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ முடிஞ்சால் டைம் இருந்தால் அமைதியாக அந்த லேவியர் 26 எடுத்து வச்சு உட்காந்து கொஞ்சம் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அமைதியாக இருக்கும்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு ஜெபமாலையே இதில் நம்ம ஜெபிக்க முயற்சிக்கலாம். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு அருளிந்த மாதிரியே நம்ம ஜெபிக்கலாம். முயற்சி பண்ணி பார்ப்போம். இது எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை நம்ம பண்ணலாம். நம்ம மேலே இருக்கக்கூடிய சாபங்கள் அந்த தண்டனைகளை நீங்குவதற்கு இந்த ஜெபமாலை இப்படி நம்ம தியானித்து வசனத்தை எடுத்து அதை வச்சு ஒரு சின்ன ஜெபமாக ஜெபிச்சு தியானித்து சொல்லக்கூடிய ஜெபமாலை நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதத்தை வர வைக்கிறதாக இருக்கும். சரி, நாளை தினத்திற்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நாளைக்கு நம்ம இந்த 2 புத்தகங்களையும் முடிக்க போகிறோம். லேவியரையும் முடிக்க போகிறோம், விடுதலை பயணத்தையும் முடிக்க போகிறோம். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.